நான் தான் உன் வாழ்க்கை என்று ஒரு பெண்ணிடம் கூறி அவளது அனைத்து சொத்துகளையும் அபகரித்துவிட்டு மற்றொரு பெண்ணிடம் அதே வார்த்தையை கூறி ஏமாற்றிய ஒரு காதல் மன்னனின் பகீர் பின்னணி குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் தில்லை நகரைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர்தான் இந்த மோசடி மன்னன். ஆதரவற்ற பெண்களையும் கணவனை பிரிந்த பெண்களையும் குறிவைத்து அவர்களின் தனிமையையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி பல கோடி ரூபாய் பணத்துடன் எஸ்கேப் ஆன இந்த கமலக்கண்ணன் இறுதியில் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். இது ஒரு மிக நீண்ட மற்றும் மனதை உலுக்கும் கதை. கமலக்கண்ணன் ஏற்கனவே தனது மனைவியை பிரிந்தவர். அவர் ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது கணவனை இழந்த ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணின் தனிமையை பயன்படுத்தி ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி அவளது மனதை வென்றார். அந்த பெண்ணின் நகை மற்றும் பணத்தை கொண்டு ஒரு ஆடம்பரமான காரை வாங்கி அவளுடன் உல்லாசமாக சுற்றித் திரிந்தார். ஆனால் அவளிடம் இருந்த பணம் தீர்ந்ததும் காரை அடமானம் வைத்துவிட்டு எந்தவித சுவடும் இல்லாமல் தப்பியோடிவிட்டார். இதனால் மனமுடைந்த அந்த பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். காவலர் துறையினர் இந்த வழக்கை விசாரித்து கமலக்கண்ணனை முதலில் 420 உள்ளிட்ட மோசடி பிரிவுகளின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது ஒரு முடிவல்ல, வெறும் ஆரம்பம் மட்டுமே. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் கமலக்கண்ணன் தனது புத்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. அவரது மோசடி நாடகம் மீண்டும் தொடங்கியது. 2021ஆம் ஆண்டு தனது நண்பனின் மனைவி வைஷாலியின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட கமலக்கண்ணன் நல்லவன் போல நடித்து காரை ஓட்டிச் சென்று அவர்களுக்கு உதவ முன்வந்தார். தனது பேச்சால் கணவன் மனைவி இடையே பிரிவினையை உண்டாக்கி வைஷாலிக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்து அவளுடன் நெருங்கி பழகத் தொடங்கினார். ஒருமுறை ஓசூர் மருத்துவமனைக்கு சென்றபோது வைஷாலியின் தாயார் கழுத்திலிருந்த தங்கச் சங்கிலியை திருடி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றினார். வைஷாலியின் தாயார் மறைந்த பிறகு கமலக்கண்ணனின் உண்மையான குணம் வெளிப்பட்டது. வைஷாலிக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் பணத்தை குறிவைத்து தனது மோசடி வலையை விரித்தார். வைஷாலியையும் அவரது மகளையும் சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று அங்கு நல்ல வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். பாஸ்போர்ட் மற்றும் வேலைக்காக பல லட்சம் ரூபாயையும் வைஷாலியின் நகைகளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஓட்டம் பிடித்தார். ஆனால் இந்த முறை அவரது நாடகம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. வெளிநாட்டில் இருப்பது போல நடித்த கமலக்கண்ணனின் மோசடியை உணர்ந்த வைஷாலி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். காவலர் கண்ணனை வழக்கு பதிவு செய்து கமலக்கண்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். சிறைக்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களை பார்த்து சிரித்தபடியே டாடா காட்டிச் சென்ற அவரது செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்ற நபர்களிடம் பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலுப்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தனிமையில் இருக்கும் பெண்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றும் மோசடி கும்பல் குறித்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறது.